கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கல்வாரி சிலுவையில இயேசு பேசின 3ஆம் வார்த்தை. எடுத்தவர்கள் வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 26, 27வது வசனம். அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாயிருந்த சீஷனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே, அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீஷனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீஷன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டான். ஆமென். இந்த வார்த்தை சொல்லப்பட்டது எந்த ஒரு சிச்சுவேஷன்ல சொல்லப்படுறதுன்றது முதல்ல நம்ம பார்க்க கடமைப்பட்டவர்களா இருக்கிறோம். அதாவது முந்தின நாள் வியாழன் இரவு அவர் கைது செய்யப்படுகிறாரு. அண்ணா, காய்பா, பிலாத்து என்று சொல்லி அவர் அங்கும் இங்குமாய் இரவு முழுவதும் அலைக்கழிக்கப்படுகிறாரு. அவருக்கு சரியான உறக்கம் இல்ல, தூக்கம் இல்ல. அவர் தீர்ப்புக்காக நடந்த மைல் தூரம் 2.5 மைல் தூரம். அவர் செய்யாத தப்புக்காக அவர் தண்டனை அனுபவிக்கிறாரு. நம்மளால அப்படி தாங்கிக் கொள்ள முடியுமான்னு என்று தெரியல. ஆனா வானத்தை சிங்காசனமாகவும் பூமியை தனது பாதப்படியாகவும் வைத்து வீச்சு அரசாளுகிற சர்வ வல்லமுள்ள தேவனை நம்ம குற்றப்படுத்தினாங்க, அவமானப்படுத்தினாங்க, நிந்தித்தாங்க, காரி உமிழ்ந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. இது எல்லாவற்றையும் அவர் தாங்கி கொண்டிருந்தாரு. அவர் மறுநாள் கசையடிகளுக்காக ஒப்பு கொடுக்கப்படுகிறாரு. ரோம சட்டம் சொல்லுகிறது 40 அல்ல 1 கசையடிகளுக்காக ஒப்பு கொடுக்கப்படுகிறாங்க. அந்த கசையடி ஒரு அடியும் சாட்டைகள் அடிக்கும் போது எப்படி இருந்துச்சுன்னா, அந்த சாட்டையோட முனையில ஆட்டு எலும்புகள் அதுல இருந்துச்சுன்னு சொல்றாங்க. அது ஒவ்வொரு அடி அடிக்கும் போதும் சதையை அதை கவ்வி கொண்டு வரும். அது சதையை மாத்திரம் இல்ல, நரம்புகள்லாம் கட் பண்ணி உள்ள இருக்க எலும்பு தெரிகிற அளவுக்கு அது ஒவ்வொரு அடியுமா இருக்குமா. இது எல்லாத்தையும் அவர் தாங்கி கொண்டு கல்வாரி சிலுவையில ஒவ்வொரு துளி ரத்தமா அவருக்கு இதுக்கப்புறம் இழக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. அந்த நிலைமையில மூச்சு விடவே சுவாசமே அவருக்கு தடையா இருக்கிறது. அந்த நிலைமையில ஒவ்வொரு வார்த்தையுமா பேசி கொண்டிருக்கிறாரு. அந்த பட்டணத்துல அநேக பேர் இருக்கிறாங்க. அவரால் குணமடைந்தவங்க இருக்கிறாங்க. கண் பார்வை பெற்றவங்க இருக்கிறாங்க. உயிரோடு எழுப்பப்பட்டவர் இருக்கிறாங்க. சப்பானிகள் இருக்கிறாங்க. சத்தியத்தை சத்தியமாக அறிந்து விடுதலையாக்கப்பட்டவர்களும் அநேகர் இருக்கிறாங்க. ஆனா அந்த சிலுவையின் அருகே அவங்க யாருமே அநேக பேர் இல்லைன்னு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வசனத்திலே பாத்தீங்கன்னா 19ஆம் அதிகாரம் யோவான்ல 19ல 25வது வசனம் பாத்தீங்கன்னா 3 மரியாட்களும் இருப்பாங்க. மரியாள், அவங்களோட சகோதரியாக மகதலேனா மரியாள். அதை யாராவது வாசிங்க கொஞ்சம். இயேசுவின் சிலுவையின் அருகே அவருடைய தாயும் அவருடைய தாயின் சகோதரி கிளையோப்பா மரியாளும் மகதலேனா மரியாளும் நின்று கொண்டிருந்தார்கள். ஆமென். அவங்க மரியாள், அவங்களோட கிளையோப்பா மரியா, அவங்களோட சகோதரி, அப்புறமா இன்னொரு மரியாள் இருக்கிறாங்க. யோவானுக்கு வெகு சிலர் மாத்திரமே. அவரோட உடன் இருந்தவர்கள் அநேகரா இருந்தாங்க. ஆனாலும் உறவில் இருந்தவங்க பாத்தீங்கன்னா வெகு சிலர் தான் இருந்தாங்க. அவரோட உடன் இருந்து சில பேர் உறவில் இல்லாம போனாங்க. அந்த உறவில் இருந்தவர்களுக்கு அவர் என்ன செய்தார் என்று பார்க்கிறோம். முதலாவது அவரோட தாயாகிய மரியாளுக்கு என்ன செய்தார்னா, அவர் அவங்களோட உணர்வை புரிந்து கொண்டு ஒரு புதிய உறவை கொடுத்தார். அந்த நேரத்திலும் அவங்க ஒரு தாயால எவ்வளவு பேரால இதை தாங்கி கொண்டிருக்க முடியும்னு தெரியல. சில பேர் பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, பிள்ளைங்க கீழே விழுந்துட்டாலே அவங்களால அவங்க அழுறதை பார்க்க முடியாது. இல்ல சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு ஊசி போடுறது ஹாஸ்பிட்டல்ல இருக்க மாட்டாங்க, வெளில போயிடுவாங்க. பெற்றோர்களால தாங்கிக் கொள்ள முடியாது. ஆனா இவ்வளவு அடிகளும் அவர் இவ்வளவு பாடுபடுறாரு. அவங்களோட தாயால இதை பார்த்து கொண்டிருக்க முடியல, கதறி அழுகுறாங்க. இந்த உணர்வை அவர் புரிந்து கொள்கிறாரு. ஒரு மகனாக இருந்து அவரோட அவரோட பொறுப்பை செய்து முடிக்கிறாரு. யோவான் கிட்ட ஒப்பு கொடுக்கிறாரு தன்னோட தாயை. அப்பதான் பார்த்து சொல்லுகிறாங்க. அப்ப என்னன்னா, அவர் ஒரு காலம் நம்மளை திக்கற்றவர்களாக விட மாட்டார். திக்கற்றவர்களுக்கு தேவன் நமக்கு துணைன்றா போல நம்ம கூட நெருங்கினவர்கள் அநேக பேரை இழந்திருக்கலாம். நம்ம இவங்க நம்ம கூட தான் இருப்பாங்கன்னு நினைச்சவங்க இப்போ இல்லாம போயிருக்கலாம். அந்த எல்லாருக்கும் கர்த்தர் அவர் நமக்கு தாயாகவும் தகப்பனாகவும் இருப்பாரு. மரியாளுக்கு ஒரு உறவை ஏற்படுத்தி கொடுத்து போனாரு. எபேசியர் 6:3 உன் தாயும் தகப்பனும் கணப்பன் என்று சொன்னது. அது அவர் சொன்னது மாத்திரம் இல்ல, அவர் ஒவ்வொன்றத்தையும் செஞ்சு காட்டிட்டும் போயிருக்காரு. இப்ப கூட பார்க்கிறோம், அநேக ஓல்டேஜ் ஹோம்ஸ் ஜாஸ்தியா இருக்கு. நான் காலேஜ் படிக்கிற தருணத்துல எனக்கு ஃபர்ஸ்ட் இயர்ல அநேக ட்ரைனிங்ஸ் போடுவாங்க. ஓல்டேஜ் ஹோம்ல அந்த மாதிரிலாம் போடுவாங்க. ஒரு உண்மை சம்பவம் என்னன்னா, ஒரு டைம் நான் இன்டர்ன்ஷிப் போயிருந்தப்போ என்னன்னா, அங்க ஓல்டேஜ் ஹோம் எல்லாருமே அங்கதான் இருப்பாங்க. ஒரு ஆன்டி மட்டும் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு வயதானவங்க தான் கார்ல தான் வருவாங்க. ரொம்ப பணக்காரங்க தான். கார்ல வருவாங்க, உள்ள வருவாங்க, ஒரு 1 hour 2 hour இருப்பாங்க, திரும்பி கிளம்பி போயிடுவாங்க. தினமும் இந்த மாதிரி வந்துட்டே இருந்தாங்க. அது எனக்கு என்னன்னு தெரிஞ்சுக்க ஆவலா இருந்ததால நான் கேட்டிருந்தேன். அப்ப சொன்னாங்க, அவங்க உட்காந்து பேசுவாங்களாம். அது கேட்கணும். நம்ம எதுவுமே பேசக்கூடாது. ட்ரெயினரா நம்மளுக்கு கவுன்சிலிங் கொடுக்குறது எதுவுமே பண்ணக்கூடாது. அவங்க பேசுறதை கேட்டா மட்டுமே போதும். என்ன பண்ணுவாங்க, பேசி முடிச்சது கேட்ட அப்புறம் பர்சனல் வந்து அவங்களுக்கு எவ்வளவு காசு வந்து எடுத்து வச்சுட்டு அவங்க பாட்டு திரும்பி கார்ல போயிடுவாங்க. அப்போ என்னன்னா, அவங்க பேசுறது கூட கேட்கறதுக்கு ஆள் இல்லை அவங்க வீட்டுல. எவ்வளவு பணக்காரா இருந்தாங்களும் அவங்க கூட இருக்கிறதுக்கு யாருமே ஒருத்தர் கூட இல்லாம இருந்துக்கிறாங்க. இந்த மாதிரி அநேக சிச்சுவேஷனை பார்த்திருக்கிறோம். நம்ம எப்படி தாயும் தகப்பனையும் கனம் பண்றோமா இல்லையான்னு தெரியல.
ஏன்னா நம்ம கனம் பண்ணாத நிலைமையில இருக்கும். ஒரு சில டைம் நம்ம கூட இல்லாம கூட அவங்க போயிருக்கலாம். இதுக்கப்புறம் இருப்பாங்களான்னு நமக்கு தெரியாது. ஆனாலும் இருக்கிற டைம்ல தாயும் தகப்பன் நம்ம கனம் பண்ணுறவர்களாக இருக்கணும். அதே போலதான் இயேசு கிறிஸ்து பண்ணாரு. உறவில் இருந்த மரியாளுக்கு அவர் புதிய உறவை கொடுத்தாரு. உறவில் இருந்த யோவானுக்கு என்ன செய்தாருன்னா, அவர் ஒரு பொறுப்பை கொடுத்தாரு. என்னன்னா, எனக்கு ஒரு கேள்வி. அது என்ன யோவானுக்கு மாத்திரம் இந்த பொறுப்பை கொடுத்தாருன்னு சொல்லிட்டு. அப்பதான் பார்த்தோம்னா, அவர் மத்தேயு 12ஆம் அதிகாரம் 46 முதல் 50வது வசனம் வரைக்கும் அதுல வாசிச்சோம்னா என்ன இருக்கும்னா, பரலோகத்தில் இருக்கிற என் சித்தத்தின் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனும் அவன் தான் என் சகோதரர், சகோதரி, தாய் எல்லாமே எனக்கு அவங்கதான் சொல்லிட்டு யாரை கை காட்டி சொல்லுவார்னா, அந்த 12 சீஷர்களை கை காட்டி சொல்லுவாரு. எல்லாமாவும் நினைச்சா அவங்க சீஷர்களும் என்ன பண்ணாங்க, அந்த இடத்துல இல்ல, எல்லாமே ஓடி போயிட்டாங்க. அப்போது யோவான் மாத்திரம் தான் இருக்காரு. இப்போ அவர் ஒரு சும்மா அவங்க அம்மாவை ஒப்படைக்கணும்னா, மரியாளுக்கு இயேசுக்கு பிறகு நிறைய ஆண் பிள்ளைகள் இருந்தாங்க. அவங்க இடத்துல ஒப்பு கொடுத்துட்டு போயிருக்கலாம். நான் அடிக்கப்பட போகிறேன், அம்மாவை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கன்னு சொல்லிட்டு. ஆனா அவர் கொடுக்கல. இப்ப நம்ம கூட ஒரு வேலையை யாரு பொறுப்பா செஞ்சு முடிப்பாங்கன்னு நினைக்கிறோமோ அவங்க கிட்ட மட்டும்தான் அந்த வேலையை கொடுப்போம். யாரும் ஏனோ தானோ செய்யறாங்கன்னா அவங்க கிட்ட நம்ம ஒப்படைக்க மாட்டோம். அதே போல அவர் உண்மையா இந்த பொறுப்பை செஞ்சு முடிப்பாங்கன்னு என்று நம்பினவர் யாருன்னா யோவான். அதே போலதான் நம்மளும் யோவானை போல இருக்கணும். ஒரு பொறுப்பை நம்ம கொடுத்தாருன்னா அது அந்த வசனத்துல போட்டு அந்நேரம் முதல் அவர் சேர்த்து கொண்டாராம் மரியாதை. அந்த யோவானை போலதான் நம்மளும் கர்த்தரோட சிலுவையின் அருகே இருந்தாங்கன்னா நம்ம கூட அநேக பேர் சர்ச்சுக்கு வரோம், போறோம், ஞாயிற்றுக்கிழமை வரோம், இல்ல ஒரு சில டைம்ல வரோம், உடன் இருக்கிறோம். ஆனாலும் உறவில் இருக்கிறோமான்றது சந்தேகம். இந்த வார்த்தை கொடுத்தோடனே கர்த்தர் எனக்கு உணர்த்தின ஒரே காரியம் என்னன்னா, நம்ம அநேக பேர் உடன் இருக்கிறோம், உறவில் இருக்கிறோமான்றது சந்தேகம். உறவில் இருந்தால் மாத்திரம் தான் அவருடைய எண்ணத்தை ஏக்கத்தை எல்லாம் வெளிப்படுத்துவார். யோவானுக்கு வெளிப்படுத்தினாரு. அவரோட ஏன்னா அவர்கிட்ட யாரு நெருங்கி இருக்காங்களோ, அவர் யாரை நம்புறாங்களோ அவங்களுக்கு மாத்திரம் தான் அவரோட கடமைகளை ஒப்படைச்சிட்டு போவார். இன்றைக்கு நம்ம அந்த மாதிரி இருக்கிறோமான்னு சொல்றத ஆராய்ந்து பாருங்க. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தீப நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு எல்லாவற்றிலும் அவர் முன்மாதிரியாய் இருக்கிறார். ஆமென். நம்ம அவர்கிட்ட கற்றுக்கொள்ள வேண்டியது ஏராளம் ஏராளம் இருக்கிறது. நம்ம வேற எங்கேயும் தேட வேண்டியதில்லை. யாருக்கிட்ட பார்த்து கத்துக்கணும்? நிறைய விஷயத்த ஆண்டு கிட்ட. அதனாலதான் ஆண்டு சொல்றாரு, இந்த வேத வசனத்தை ஆராய்ந்து பாருங்கள், அவைகள் என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறது என்று சொல்லுகிறார். நீங்க அதிகமா வேதத்தை படிக்க 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 நிறைய காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில ஸ்தோத்திரம் நீங்கள் கைகொள்வதற்கும் நன்மை பெறுவதற்கும் ஏதுவாயிருக்கும். ஆமே. இந்த உலகத்துல பாருங்க, சில பேரு சில வார்த்தைகளை பிடித்து கொள்வாங்க. இவங்க சொன்ன வார்த்தை, இந்த தலைவர் சொன்ன வார்த்தை, இந்த ஞானி சொன்ன வார்த்தைன்னு சில வார்த்தைகளை பிடித்து கொண்டு செயல்படுவாங்க. ஸோ நான் சொல்றேன், அந்த வார்த்தைகள் அல்ல, ஜீவனுள்ள வார்த்தையை பிடித்து கொள்ளுங்க. அல்லேலூயா. ஆண்டுடைய வார்த்தையை போல ஒரு வல்லமையான ஒரு நல்ல ஆலோசனையான வார்த்தை வேற ஒண்ணுமே கிடையாது. நீங்க பைபிள்ல உங்களுக்கென்று ஒரு வார்த்தையை ஆண்டு கிட்ட கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க. அந்த வார்த்தையை பிடிங்க. அந்த வார்த்தை உங்களை ஜீவனுள்ள நாளெல்லாம் நடத்தும். வேதம் சொல்லுகிறது, அந்த வார்த்தையின்படி உங்களுக்குள்ளாக காரியங்களை கர்த்தர் நிறைவேற்றுவார். ஆமென்.